அனைவருக்கும் வணக்கம். டெக்ஸியா சர்மன்ஸ் வேத ஆராய்ச்சி. நான் போதகர் டேனியல் நந்தகுமார். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். ராஜாவை தேடி. பிரியமானவர்களே, கிழக்கிலிருந்து எருசலேமை நோக்கி சாஸ்திரிகள் வருகிறார்கள். வந்த அந்த சாஸ்திரிகள் ஒரு நபரை தேடி வருகிறார்கள். அந்த நபரை குறித்து அவர்கள் சொல்லும் பொழுது, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று ஏரோது ராஜாவினிடத்தில் கேட்கிறார்கள். அந்த சாஸ்திரிகள் தேடி வந்தது யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற ஒரு நபரை. இஸ்ரவேலின் முதல் அரசனாக பெஞ்சமின் கோத்திரத்தில் இருந்த சவுலை தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அதற்கு காரணம் இருந்தது. ஏனென்றால் சாமுவேல் தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேல் மக்கள் தங்களை சுற்றி இருந்த மற்ற ஜனங்களை பார்த்து அவர்களைப் போல தங்களுக்கும் ஒரு அரசன் வேண்டும் என்று சாமுவேலிடத்திலே கோரிக்கைகளை வைத்து சாமுவேல் தீர்க்கதரிசியை அடிக்கடி அலட்டிக் கொண்டே இருந்தார்கள். அதன் காரணத்தினாலே கோபம் கொண்ட தேவனாகிய கர்த்தர் தான் குறித்திருந்த காலத்திற்கு முன்பதாக இஸ்ரவேலர்கள் அவசரப்படுகிறார்கள் என்று சொல்லி பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்து சவுல் என்கிற நபரை அரசராக அவர்களுக்கு ஏற்படுத்துகிறார். சவுல் ராஜா தேவ கோபத்தினால் ஏற்படுத்தப்பட்ட அரசன் என்று வேதம் சொல்லுகிறது. அதன்பின் 40 ஆண்டுகள் கழித்து தேவனுடைய வேலை வந்தது. தேவனுடைய அனாதி தீர்மானத்தின் அடிப்படையிலே தமது ஜனங்களுக்கு அவர் யூதா கோத்திரத்திலிருந்து அரசனை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்திருந்தார். இது தேவனுடைய அனாதி தீர்மானம். அவர் ஆதியிலேயே முடிவெடுத்து வைத்திருந்த ஒரு விஷயம். இந்த அனாதி தீர்மானத்தை பற்றி தான் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலும் 49ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலும் நாம் பார்க்க முடிகிறது. அந்த யூத கோத்திரத்திலிருந்து சமாதான கர்த்தர் இயேசு கிறிஸ்து மேசியா வருவார் என்றும் அந்த வசனங்களிலே நமக்கு குறிப்பிட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். யூத கோத்திரத்திலே தேவனுடைய தீர்மானத்தின்படி தேவன் நியமித்த ராஜா என்கிற அந்த அடிப்படையில தாவீதை அவர்களுக்கு முதல் அரசனாக, தேவ தீர்மானத்தின் முதல் அரசனாக ஏற்படுத்துகிறார். தாவீதுக்கு பிறகு தாவீதினுடைய குமாரன் சாலமோன் இஸ்ரவேலரை ஆட்சி செய்கிறார். சாலமோனுக்கு பிறகு ராஜ்யம் இரண்டாக உடைகிறது. அதிலே சாலமோனுடைய குமாரன் ரெகோபெயாம் என்கிற ராஜாவினுடைய ஆட்சியின் கீழே யூத ஜனங்கள் வருகிறார்கள். மீதமுள்ள 10 கோத்திரம் யெரொபெயாமை தங்களுக்கு அரசனாக நியமித்து அவர்கள் பிரிந்து செல்கிறார்கள். ஆனால் இந்த யூத ஜனங்கள் தாவீது மீது கொண்டிருந்த பற்று காரணமாக தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக தாவீதின் சந்ததியிலே வருகிறவர்களை தங்களுக்கு அரசர்களாக நியமித்துக் கொண்டே இருந்தார்கள். பிரிந்து சென்ற 10 கோத்திரம் தாவீது வம்சத்தை சேராதவர்களை அரசர்களாக வைத்திருந்தார்கள். இந்த தாவீதின் கோத்திரத்திலே தாவீதினுடைய குமாரன் ரெகோபெயாமுக்கு பிறகு அவனுடைய குமாரர்கள் வரிசையாக அரியணையிலே ஏறுகிறார்கள். அந்த அடிப்படையிலே தாவீதின் வம்சத்திலே யூதர்களுக்கு கடைசி அரசனாக சிதேக்கியா ராஜாவாக ஏற்படுத்தப்படுகிறார். அந்த ராஜாவின் காலத்திலே கிட்டத்தட்ட கிமு 583 அந்த காலகட்டங்களிலே இந்த யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைகளாக கொண்டு செல்லப்படுகிறார்கள். அதன் பின்னர் பல நூற்றாண்டுகளாக யூதர்களுக்கு
அரசர்கள் இல்லாமல் இருந்தது, ராஜாங்கம் இல்லாமல் இருந்தது. ஒரு காலகட்டத்தில் ரோமர்கள் இந்த உலகத்தை ஆட்சி செய்ய ஆரம்பித்த பொழுது இஸ்ரவேலரையும் யூதர்களையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தார்கள். அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்த பிறகு யூதர்களை ஆளுகை செய்யும்படி யூதர்கள் அல்லாத ஒரு நபரை, அதாவது ஏதோம் தேசத்தை சேர்ந்த ஏசாவின் வம்சத்தை சேர்ந்த ஒரு நபரை யூதேயாவிலே ராஜாவாக ஏற்படுத்துகிறார்கள். அந்த ராஜாதான் நம்முடைய மத்தேயு சுவிசேஷத்திலே நாம் பார்க்கக்கூடிய அந்த சாஸ்திரிகளை வரவேற்ற அரசன். பிரியமானவர்களே, இந்த அரசனுடைய காலத்திலே மக்கள் மேசியாவை அதிகமாக எதிர்பார்த்து வந்தார்கள். யூத மக்கள் மாத்திரமல்ல, ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தின் அடிப்படையிலே உலகத்தில் இருந்த அனைத்து மக்களுமே இவரை எதிர்பார்த்தார்கள் என்று சொல்ல வேண்டும். எப்படி என்றால், யூத வம்சத்திலிருந்து ஒரு அரசர் பிறப்பார். அந்த அரசர் காலகட்டத்திலே உலகத்திலே பல மாற்றங்கள் ஏற்படும் என்று நம்பிக்கொண்டிருந்த காலகட்டம். அது உலகமே நம்பிக்கொண்டிருந்த காலகட்டம். உலகம் எதிர்பார்த்திருந்த அந்த ராஜா வந்துவிட்டார் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக தான் இந்த சாஸ்திரிகளை நட்சத்திரம் வழிகாட்டியது. இப்ப அந்த சாஸ்திரிகள் என்ன சொல்லுகிறார்கள்? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம் அப்படின்னு சொல்லுகிறார். இப்போ ராஜா என்கிற நபர் பிறந்திருக்கிறார். யூதருக்கு ராஜா இயேசு கிறிஸ்து மேசியா. அவரை மற்ற உலகத்தார், யூதர் அல்லாத, இஸ்ரவேலர் அல்லாத மற்ற ஜனங்களும், கிழக்கு நோக்கி பயணித்து சென்ற ஜனங்கள் அனைவரும் கண்டு அவரை நோக்கி வர வேண்டும் என்பதற்காக ஒரு நட்சத்திரத்தை கிழக்கிலே தேவன் உதிக்க செய்கிறார். இந்த நட்சத்திரத்தை குறித்துதான் என்னாகமம் புஸ்தகத்திலே 24ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் பிலேயாம் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் இருந்து எழும்பும். அப்ப அந்த பிலேயாமினுடைய தீர்க்க தரிசனம் என்ன? யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும், இஸ்ரவேலிலிருந்து ஒரு செங்கோல் எழும்பும். சோ இந்த தீர்க்க தரிசன வசனத்தை இந்த பிலேயாம் மோவாபியர்களுக்கு சொல்லுகிறார். அந்த மோவாப் வம்சத்தை சேர்ந்த மக்கள் அப்படி ஒரு ராஜாவை எதிர்பார்த்திருந்தார்கள். கிழக்கு முகமாய் சென்ற மக்கள் அனைவரும் எதிர்பார்த்திருந்தார்கள். அந்த ராஜா வந்த பிறகு இந்த பூமி அனைத்தும் ஒன்றிணையும், அனைத்து மக்களும் ஒன்று சேர்வார்கள் என்று அந்த ராஜாவை குறித்து எதிர்பார்த்திருந்தார்கள். அந்த தீர்க்க தரிசன வசனத்தையும் அவர்கள் நம்பியிருந்தார்கள். அந்த அடிப்படையில இந்த கிழக்கு தேசங்களிலிருந்து இந்த சாஸ்திரிகள் எருசலேம் நோக்கி பயணித்து வந்து தாங்கள் எதிர்பார்த்திருந்த அந்த யூதருடைய ராஜா எங்கே என்று சொல்லி அரண்மனையிலே அரசரிடத்திலே கேட்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த யூதருக்கு ராஜா இயேசு கிறிஸ்து பெத்லெஹேமிலே பிறந்த பொழுது அதே நேரத்தில் கிழக்கிலே ஒரு நட்சத்திரமும் உதிக்கிறது. அந்த நட்சத்திரத்தை குறித்து அநேக கருத்துக்கள் நம்மிடத்துல நிலவக்கூடும். ஏனென்றால் வரலாற்று அடிப்படையிலே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியிலே வால் நட்சத்திரம் என்று ஒன்று தோன்றியது என்று வரலாற்று குறிப்புகளிலே நாம் பார்க்கிறோம். அந்த வால் நட்சத்திரம் தோன்றும் பொழுது உலகத்தில் ஏதாவது
முக்கிய நிகழ்வுகள் ஏற்பட்டது என்று குறிப்புகள் உள்ளது. பிரியமானவர்களே, இந்த நட்சத்திரம் அந்த மாதிரியான ஒரு வால் நட்சத்திரம் அல்ல. இந்த நட்சத்திரம் அந்த சாஸ்திரிகள் ஏரோது ராஜாவினிடத்தில் சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நட்சத்திரத்தை குறித்து அவர்கள் சொல்லும் பொழுது அவருடைய நட்சத்திரத்தை கண்டு என்று சொல்லுகிறார். யாருடைய நட்சத்திரம்? யார் பிறந்தாரோ அவருடைய நட்சத்திரம். ராஜாவாக பிறந்த கிறிஸ்துவனுடைய நட்சத்திரம் உதித்தது. அப்ப இயேசு கிறிஸ்து மேற்கிலே அவர் பிறக்கிறார். அதே நேரத்தில் கிழக்கிலே அவர் நட்சத்திரமாக உதிக்கிறார். இதுதான் உண்மை. அது வானத்திலே காணப்படுகிற அல்லது வரலாறிலே இதுவரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற நட்சத்திரங்களில் ஒன்று அல்ல. இந்த நட்சத்திரம் பிரத்யேகமாக அந்த நாளுக்கு என்று உதிக்கப்பட்ட ஒரு நட்சத்திரம், உதித்த ஒரு நட்சத்திரம். அவர் யார் என்றால் இயேசு கிறிஸ்து மட்டுமே அந்த நட்சத்திரம். பாலகனாக பிறந்த அவர் பிறந்த நேரத்திலே கிழக்கிலே நட்சத்திரமாக உதிக்கிறார். அவர் அந்த சாஸ்திரிகளை எருசலேம் நோக்கி வழி நடத்தி வருவதற்காக அவர் கிழக்கிலே நட்சத்திரமாகவும் உதிக்கிறார். மேற்கிலே மனிதனாக உதிக்கிறார், கிழக்கிலே நட்சத்திரமாக உதிக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வானத்திலே அநேக நட்சத்திரங்கள் இருக்கிறது. சந்திரனை பார்க்கிறோம், சூரியனை பார்க்கிறோம். இவை அனைத்தும் கிழக்கிலே உதித்து மேற்கு நோக்கி அவைகள் பயணிக்கிறது, மேற்கு நோக்கி வருகிறது. சோ அதே விதமாக இவர் கிழக்கிலே நட்சத்திரமாக உதித்து அந்த சாஸ்திரிகளை மேற்கு நோக்கி அழைத்து வருகிறார். அவர்கள் எதிர்பார்த்திருந்த, உலகமே நோக்கி கொண்டிருந்த, காத்து கொண்டிருந்த, எதிர்பார்த்திருந்த அரசர் பிறந்து விட்டார் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக இவர் கிழக்கிலும் நட்சத்திர வடிவத்திலே உதித்து அங்கிருந்து அவர்களை அழைத்து வருகிறார் என்பதுதான் உண்மை. அது சாதாரண மற்ற நட்சத்திரங்களை போன்றது அல்ல. அவரே நட்சத்திரம். அவரே நட்சத்திரமாக உதித்து தம்மை நோக்கி அந்த சாஸ்திரிகளை அழைத்து வருகிறார் என்கிற உண்மையை நாம் மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, இந்த தொடரிலே இந்த ஒரு சத்தியத்தை நாம் கண்டுபிடித்திருக்கிறோம். அடுத்த தொடரிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது போதகர் டேனியல் நந்தகுமார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.